ஹலோ ஃபுடி, வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி பன்னீர் பட்டர் மசாலா எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஆனியன் கட் பண்ணிக்கோங்க. 2 ஆனியன், 4 டொமேட்டோ, நெக்ஸ்ட்டு 2 க்ரீன் சில்லி, அப்புறமா ஜிஞ்சர் கார்லிக், அப்புறமா பட்டர். இதுதான் தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ். இப்போ நம்ம 2 பட்டர் எடுத்துக்கிட்டால் போதும் பன்னீர் பட்டர் மசாலாவுக்கு. பட்டர் போட்டுட்டு நல்லா மெல்ட் ஆன உடனே ஆனியன் போடணும். ஆனியன் வந்து நல்லா ஃப்ரை ஆகணும். அப்புறமா ஜிஞ்சர் கார்லிக் போட்டுட்டு சால்ட் போடுங்க. அப்புறமா க்ரீன் சில்லி, அப்புறமா டொமேட்டோ. ஆனியன் நல்லா ஃப்ரை ஆன பின்னாடி டொமேட்டோ போடுங்க. இந்த மாதிரி நல்லா ஃப்ரை ஆகணும். ஃப்ரை ஆகிட்ட பின்னாடி கேஷ்யூ போட்டுக்கோங்க. நல்லா ரிச் டேஸ்ட் கொடுக்கும். அப்புறமா இது மிக்சியில் போட்டு நல்லா கிரைண்ட் பண்ணுங்கள். நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக கிரைண்ட் பண்ணணும். நல்லா தண்ணி உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ, திக்காக வேணும்னா கொஞ்சம் தண்ணி விடுங்க. நல்லா பேஸ்ட் வேணும்னா இந்த மாதிரி நல்லா தண்ணி விடுங்க. இந்த மாதிரி பண்ணிவிட்டு மறுபடியும் இன்னும் கொஞ்சம் தண்ணி விட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிட்டு மறுபடியும் பட்டர் போட்டு அரைச்ச பேஸ்ட்டை வந்து இதில் ஊற்றுறோம். இதில் போட்டுட்டு நெக்ஸ்ட்டு கரம் மசாலா, ரெட் சில்லி பவுடர், சுகர் வந்து உங்களுக்கு தேவையான 1 ஸ்பூன் போட்டுக்கலாம், 2 ஸ்பூன் போட்டுக்கலாம், உங்களுக்கு ஏற்ற மாதிரி. அம்மா பன்னீரை வந்து க்யூப் ஷேப்பில் குட்டி குட்டியாக உங்களுக்கு என்ன ஷேப் பிடிக்குமோ அது கட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு நல்லா இந்த மாதிரி பாயில் ஆகிட்டு பின்னாடி அந்த பச்சை வாசனைலாம் போயிட்டு பின்னாடி பன்னீர் க்யூப்ஸ் அதில் போடுங்க. பன்னீர் க்யூப்ஸ் போட்டுட்டு ரொம்ப நேரம் வேக வைக்க வேணாம், ஹார்டாகிடும் பன்னீர். அப்புறமா கஸ்தூரி மேத்தி போடுங்க. போட்டுட்டு ஒரு 2 மினிட்ஸ் போட்டுட்டு ஹை ஃப்ளேமில் வச்சுடுங்க. ஒரு 2 மினிட்ஸ். அப்புறம் ஃபைனலாக இறக்கும்போது ஒரு பட்டர் கொஞ்சம் போடுங்க. இல்லாட்டி உங்கள்கிட்ட க்ரீம் இருந்துச்சுன்னா க்ரீம் போடுங்க. க்ரீம் இல்லாதவங்க பட்டர் போட்டுட்டு அவ்வளோதான், நம்ம பன்னீர் பட்டர் மசாலா ரெடி. நல்லா ஹாட்டாக சர்வ் பண்ணுங்கள், என்ஜாய் பண்ணுங்கள். நான் இன்றைக்கி செஞ்சது பன்னீர் அண்ட் நார்மல் நான் அண்ட் பன்னீர். Thank you for watching.